சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீக்கிரமா பூஜா. டேய் சீக்கிரம் கதவு திறடா. உள்ள போல போல. இந்த விண்டோ சீட். நான் தான் இங்க. டேய் நான் தான் அந்த சைடுல உட்கார்வேன். நான் எனக்கு புடி. ஏங்க மாமா உட்காருமா. இனி யார் வரணும்? வாங்க 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 வாங்க, நேரம் ஆச்சு. மயிலு வரா? ஏய் நீ என்னடி இங்க? இது என்ன கையில பேக்? எங்க கிளம்பிட்ட? வேற எங்க? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான். குலதெய்வ கோயிலுக்கா? என்னடி சொல்ற? ஏன் நான் உங்க கூட கோயிலுக்கு வரக்கூடாதா? இல்ல நீயும் கோயிலுக்கு வரேன்னு முதல்ல சொல்லிருந்தா உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. இல்ல ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு பார்த்தா எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பாத்தீங்களே. சரி சரி வா. வேலு, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். செல்வி நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிரு. இல்ல யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா. ஐயோ மயில். ஏங்க ஏங்க பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா செல்வி? ஏன் இப்படி என்ன தள்ளி வச்சு சித்திரவதை பண்ற? என்ன பூஜா ஆரம்பிச்சிருவோமா? ஓகே ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கவனிங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் 5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் எல்லாரும் இப்படி சைலண்ட் மோட்ல இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துல எப்போதுமே சந்தோஷம் தாண்டவாடணும். இப்படி எல்லாரும் முகத்தை தூக்கி வச்சுட்டு அமைதியா இருக்கிறது பாக்குறதுக்கே நல்லா இல்ல. நீங்க 2 பேரும் உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. சரி என்ன பிளான் சொல்லுங்க. அப்படி கேளுக்கா. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரத்தை பரிசா கொடுக்க போறோம். அடப்பாவே தங்க மோதிரமா? அப்ப போட்டினா? ஆமா என்ன போட்டின்னு சொல்லு. அத்தைய பாரு. அப்படி கேளுங்க ஆண்டி. அந்த மோதிரத்தை பரிசா கொடுக்க போறது யாருன்னு தெரியுமா? நம்ம சண்முக மாமாதான். என்ன கோத்து விட்ட? ஓகே, மாமாவுடைய பெருந்தன்மையை பாராட்டி கம்பெனி சார்பாக எல்லாரும் உற்சாகமான ஒரு கைத்தட்டல மாமாவுக்கு கொடுங்க. டேய் பாலா, நான் எப்படா என் மோதிரத்தை தரேன்னு சொன்னேன்? என் கையில மோதிரம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அண்ணே, நீங்க தான் இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லார மனசுலயும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோதிரம்லாம் ஒரு விஷயமான இதான் ஜுஜுபி மேட்டர்னே. டேய் பக்கோடா, நீயுமா? சரி, என் கையில இருக்கிற மோதிரம் உங்களுக்கு எல்லாம் உறுத்தி இருக்கு. சரிப்பா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மோதிரத்தை கொடுத்துறேன். போதுமா? ஓகே 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 ஓகே. அப்புறம் என்னடா உங்க மாமாவே சொல்லிட்டாரு, போட்டி ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓகே. என்ன செல்வியா நீங்க போட்டிக்கு ரெடியா?
செல்வி அனி செல்வி சின்ன நம்ம தான் எப்படியாவது ஜெயிக்கிறோம். அண்ணி கூட சேர்ந்து கரெக்டா விளையாடுற. என்ன புரிஞ்சுதா? சரி ஓகே. போட்டி என்னன்னா நான் ஒரு பாட்டை பாதியில இருந்து 2-3 லைன் பாடுவேன். அந்த பாட்டோட முதல் லைனை யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். நல்லா இருக்கே. பாட்டு தானே யாரு சூப்பரா போடுவா. அசத்திடுவா பாடலாம். போட்டி ஆரம்பிக்கலாம். ஏய் யாரா வாளு? அதுவா சும்மா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் தான் பாட போறேன். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு தான். மந்தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் மறந்துட்டீங்களா? நீதான் அதற்கு எஜமான. ஐயோ எனக்கு தெரியும். ரஜினி பாட்டு. எனக்கு தெரியும். ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. நான் பாடிட்டேன். சூப்பர் மாமா. சூப்பர் மாமா. ஓகே இப்ப நானு. விடிந்தாலும் மானம் விரல் சூழ வேண்டும், மடி மீது சாய்ந்து தோல் சாய வேண்டும். இந்த பாட்டு எதுல இருந்து வரும்? பாடுங்க. யாரு சம்பந்தியமா சொல்றாங்களா? உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுது. ஓகே அடுத்து நான் தான் பாட போறேன். ரெடியா? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. என் மாலை வானம் மட்டும் இருள் பூசி கொல்லும் சத்தம். இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ? கம் ஆன். வேலோனே அண்ணி என்ன சும்மா இருக்கீங்க? யோசிங்க. எனக்கு தெரியும். நான் பாடுறேன். நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய். சூப்பர்ல. சரி மோதிரத்தை என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துருங்க. சொன்னபடி அவங்க தானே ஜெயிச்சாங்க. என்ன ராஜேஸ்வரி, அந்த பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா நீ அதை போய் நிஜம்னு நினைச்சு குடுன்னு கேட்டுட்டு இருக்க. அது எப்படி கற்பகம்? போட்டினா போட்டிதான்.